இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பீட்டா விஷன் கேர பத்தி கம்ப்ளீட்டா வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பீட்டா விஷன் கேர் பண்ணிக்க முன்னாடி, நீங்க ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீட்டா விஷன் வந்து ஹெல்த்தியா வாங்குறது. அதாவது சில பேர் வந்து அன்ஹெல்த்தி பீட்டாஸ் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அத கியூர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கே ஒரு நல்ல ஹெல்த்தியான பீட்டாவா பார்த்து வாங்கிக்கலாம். அப்படி உங்களுக்கு எப்படி ஹெல்த்தியான பீட்டாவா பார்த்து வாங்க முடியல அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா, நான் அதுக்கு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ ஐ பட்டன் தரேன். நீங்க மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து ஒரு பிட்டாவை எப்படி கேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிட்டாஸ்க்கு வந்து அதிகமான சாப்பாடு போடக்கூடாது. அதாவது ஒரு நாளைக்கு காலையில ஒரு 2லேருந்து ஒரு 3லேருந்து 4, 5 பிளட் போட்டாவே போதுமான அளவு. நீங்க இன்னும் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க நைட்டும் அதே மாரி 3லேருந்து 5 பிளட் போடலாம். அதுவே அந்த பிட்டாஸ்க்கு போதுமான அளவா இருக்கும். ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு நெறைய போட்டுருவாங்க. இந்த பிட்டாஸ்க்கு இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எவ்வளோ சாப்பிட்டா பத்துன்றது அதுக்கு தெரியவே தெரியாது. அதனால அது நெறையா சாப்பிட்டுட்டே இருக்கும். இப்படி சாப்பிட்டே இருக்கனால அதுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீட்டா பஸ்க்கு டைஜெஷன் ப்ராப்ளமும் இந்த மாரி நெறையா டைஜெஷன் இஷ்யூஸ் வந்து நெறையா வரும். அது வந்து பீட்டா பஸோட ஆ இறந்து போறதுக்கான வாய்ப்புமே நெறையா இருக்கு. அதனால அந்த பீட்டாஸ்க்கு வந்து நீங்க வந்து மேக்ஸிமம் அளவா ஃபீட் பண்றது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நானு. அடுத்து வந்து நீங்க ஒரு பீட்டாவ நல்லா கேர் பண்ணணும்னா, அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா பண்ண வேண்டிய விஷயம் வந்து, அதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் தரணும். அதாவது சில பேர் வந்து ரொம்ப சின்ன இடத்துல போட்டு வைப்பாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, கடையில வந்து அந்த பீட்டாஸ் வந்து சின்ன இடத்துல போட்டு வச்சிருப்பாங்க. அதனால வந்து இவங்களும் அந்த பீட்டாஸ் வந்து சின்ன இடம் தான் போதும்ன்னு சொல்லிட்டு, அந்த பீட்டா வந்து சின்ன இடத்துல போட்டு வச்சிருப்பாங்க. இதனால வந்து ஆ என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த பீட்டாஸ் வந்து ரொம்பவே அதிகமா ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகும். கடையில வந்து சின்ன இடத்துல தானே போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப நம்மளும் சின்ன இடத்துல போட்டு வச்சா என்னன்னு கேட்டீங்கன்னா, கடையில வந்து டெம்பரரியா போட்டு வச்சிருப்பாங்க. பீட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சின்ன இடத்துலயும் சர்வே பண்ண முடியும்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா, அந்த பீட்டர் வந்து சின்ன இடத்துல சர்வே பண்ண முடியும். ஆனா, அந்த பீட்டர் வந்து அதில ஹேப்பியா இருக்குமா? அதான் ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய கேள்விக்குறி. நீங்க ஹேப்பியா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அந்த பீட்டாஸ் வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய டவுட் தான். அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு பீட்டாஸ்க்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் குடுத்து வளர்த்தீங்கன்னா, அந்த பீட்டாஸ் ரொம்பவே ஹேப்பியா இருக்கும். அப்படி ஹேப்பியா இருந்தாலே அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பீட்டாஸ்க்கு மேக்ஸிமம் எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூமே வராது. அதுக்குன்னு இந்த பீட்டாஸுக்கு சாப்பாடு போடாம இருந்துடவே கூடாது. ஆ அப்படி சாப்பாடு போடாம இருந்தா என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பீட்டாஸோட ஹெல்த் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். அதோட கலர்ஸ்லாம் ரொம்ப டிம் ஆயிரும். அது மட்டும் இல்லாம அதுக்கு நெறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அந்த மாரி நெறைய பிரச்சனை வரும். உங்களால முடிஞ்சா லைவ் ஃபீட் பண்ணலாம். அப்படி முடியலன்னா நீங்க தாராளமா பெட் ஃபீடே ஃபீட் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல அதுல. அப்புறம் நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பீட்டாஸ் வந்து ஏன் தனியா தான் இருக்கணுமா? எல்லா மீனையும் கூட எடுத்துடலாம்னு சொல்லிட்டு நெறைய பேர் விடுவாங்க. அது வந்து பிகினர்ஸும் இல்ல இன்டர்மீடியேட்டும் நெறையா பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக்கு. அது வந்து அப்படி பண்றனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீட்டாஸ் வந்து தனியா இருந்தே பழகிரும். அது கூட நெறைய மீன் விடும்போது, அந்த பீட்டாஸ் வந்து ரொம்ப ஒரு மாரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் ஆகும். ஏன்னா, அந்த பீட்டாஸ் வந்து அதோட டெரிட்டரிய மார்க் பண்ணிட்டு, அதுக்குள்ள அது மட்டும் தான் இருக்கணும் அப்படின்ட்டு அப்படியே நெனைக்கிற ஒரு ஃபிஷ்ஷு. அதனால அந்த பீட்டா வந்து இன்னொரு கம்மியான ஃபிஷஸ் கூட நீங்க விட்டீங்கன்னா, அது ஆப்வியஸா வந்து ரொம்பவே டயர்ட் ஆகும். இதுதான் மெயினா நீங்க பீட்டாவ கேர் பண்ணிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தாலும், அல்லது இது போக வேற ஏதாவது வீடியோ வேணுனாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.